வணக்கம் மக்களே. இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா 3rd செப்டம்பர். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 12:10. இப்போ என்னென்னா நேற்று டேவோட லோ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து என்ன வந்து ட்ரேட் எடுக்குன்னு சொல்லி வந்து மார்க்கெட்டில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா இப்போ வந்து பிவோட்டு பாயிண்ட்டுக்கு வந்து கீழே வந்து நிஃப்டிலேயும் கீழே இருக்குது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேங்க்லேயே வந்து கீழே இருக்குது. அதனால் வந்து மார்க்கெட் வந்து ஒரு பேரிஷ் வந்து சிக்னல் தான் வந்து இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீக் ஹையும் வந்து பக்கத்துலேயே தான் இருக்குது. ஒன்ஸ் இந்த ப்ரீவியஸ் வீக் ஹைக்கை வந்து கட் பண்ணால் மேலே வந்து ஒரு மொமெண்டம் வந்து க்ரியேட் ஆகும். ஆக்சுவலாக என்னென்னா இந்த ப்ரீவியஸ் ஹையிலேருந்து திருப்பி வந்து ஒரு ரிஜெக்ஷன் ஒன்று கிடைக்கும். அந்த ரிஜெக்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணி தான் வந்து ட்ரேடு வந்து பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். என்ன ட்ரேடு எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறோன்னா பேங்க்கில் வந்து நம்ம ட்ரேடு எக்ஸிக்யூட் பண்ணி போகிறோம். என்னென்னா நம்ம வந்து ஒரு 40 டெல்டாவில் இல்லை 30 டெல்டாவில் இருக்கிற ஒரு காலை தான் வந்து நம்ம வந்து செல் பண்ண போகிறோம். எவ்வளோனா ஒரு 1000 குவான்டிட்டி வந்து நம்ம வந்து செல் பண்ணிக்கலாம். ஓகேவா? இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா 3rd வந்து செப்டம்பர். இது வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு ட்ரேடு. ஓகே, இப்போ ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ பேங்க் நிஃப்டி 51,600 வந்து நம்ம காலை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம வந்து இப்போ ஷார்ட்டோட ஆங்கிளை வந்து நம்ம மார்க் பண்ணிப்போம். ஓகேவா? இது எவ்வளோனா 87.7. ஓகே, இங்கே வந்து நம்ம 87.7 வந்து எடிட் பண்ணிப்போம். ஓகே, இப்போ ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம இதில் வந்து 120 பாயிண்ட்ஸ் வச்சுப்போம். அதே மாதிரி வந்து நம்ம டார்கெட் வந்து 60 பாயிண்ட். ஓகே, இப்போ எண்ட் ஆஃப் த டேயில் என்ன ரிசல்ட் கொடுக்குன்னு சொல்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா 1 o'clock ஆக போகுது. நிஃப்டியில் இந்த ப்ரீவியஸ் டே லோலேருந்து சப்போர்ட் எடுத்து வீக்கோட ஹையை வந்து பிரேக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வீக்காக தான் இருக்குது, இன்னும் சப்போர்ட் பண்ணல. பேங்க்கு கொஞ்சம் கீழே ட்ராக் பண்ணிச்சுன்னா இந்த ஹைலேருந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பொசிஷன் எப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்ம பொசிஷன் வந்து ஃபேவராக தான் இருக்குது. நம்மளுக்கு ஒரு 8 பாயிண்ட்ஸ் வந்து ஃபேவராக இருக்குது. என்ன ஆகுதுன்னு சொல்லி போய் பார்ப்போம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா 40 டெல்டா. ஆக்சுவலாக நம்ம 60 டெல்டா கிட்ட எடுத்தோன்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக குறைஞ்சிருக்கும். நம்ம வந்து 40 டெல்டா எடுத்ததுனால வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா ஹையில் தான் இருக்குது. இது 60% கரெக்டாக ரீடெஸ்ட் ஆகிடுச்சு. இங்கே ஃபிப்பு போடுற பாருங்கள். இங்கே ஹையில் வந்து இந்த லோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 60% லோவில் விழுந்துட்டு 60% வந்து ரீடெஸ்ட் ஆகிடுச்சு. ஃபர்தராக வந்து இங்கே 50%ல் வந்து ரிஜெக்ஷன் திருப்பி இருக்குது. கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி கீழே அமிச்சாங்கன்னா இந்த ஹையும் வந்து ரிஜெக்ட் ஆகும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு 0.23ல் வந்து திருப்பி சப்போர்ட் எடுக்கும் கொஞ்சம் நேரம். திருப்பி அங்கேருந்து திருப்பி வந்து ட்ராப் ஆகும் பார்ப்போம். ஆனால் பேங்க் நிஃப்டி வந்து மேலே புஷ் ஆகுது. இது வந்து என்னென்னா பேங்க்கோட வந்து ஃபாலை வந்து ஸ்டாப் பண்ணிடும். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. 9 பாயிண்ட்ஸ்னால் 9,000 இருக்கும். ஓகே, 9,000 இருக்குது. பார்த்திங்கன்னா 130 ஆகுது. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிவோட் பாயிண்ட்டை வந்துடுச்சு. பேங்க் வந்து ஒரு மொமெண்டம் ஒன்று கொடுக்குது. ஆக்சுவலாக நம்மளது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 பாயிண்ட்டை வந்து ப்ராஃபிட் இருக்குது. ஃபர்தராக என்ன ஆகும்னு சொல்லி பார்ப்போம், வெயிட் பண்ணலாம். டேயில் வந்து என்ன ஆச்சுன்னா பேங்க் நிஃப்டி இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் அவுட் ஒன்று கிடச்சிருக்கு. ப்ரீவியஸ் டேவோட வீக்லி ஹையை வந்து கிராஸ் பண்ணிச்சு. ப்ரீவியஸ் டே ஹையை கிராஸ் பண்ணிடுச்சு. இந்த பிவோட்டை தாண்டின உடனே என்னன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிடணும் பொசிஷனை. சப்போஸ் நம்ம பொசிஷன் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். எண்ட் ஆஃப் த டேயில் வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து லாஸ் வந்திருக்குன்னா எவ்வளோ பாயிண்ட்ஸ் 76 பாயிண்ட்ஸ் வந்து லாஸ் வந்திருக்கும். அது எவ்வளோ வேல்யூனா 76,000. ஓகேங்களா? இது மாதிரி தான் 2% ஸ்டாப் லாஸ் வச்சா ஒரு பெரிய ஒரு இதுவே இருக்காது. ஓகேவா? அதனால் வந்து இந்த மாதிரி ட்ரேட் எடுத்திங்கன்னா லாஸ் இருந்தாலும் 2 நாளில் திருப்பி ரெக்கவரி பண்ணிக்கலாம்.